வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் போர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பைத்தான் லாங்குவேஜோட 10th லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ரைட் ஏ கிளாஸ் வித் 2 ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிள்ஸு. ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், அதான் கிளாஸ் ப்ரோக்ராம் எழுதணும். ரைட் ஏ கிளாஸ் வித் 2 ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிள்ஸ். 2 கிளாஸ் வேரியபிளை ப்ரைவேட் டைப்பில் டிக்ளேர் பண்ணணும். அண்ட் பிரிண்ட் த சம் யூஸிங் மெத்தட். அந்த 2 வேரியபிள் இருக்கிற வேல்யூஸையும் சம் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணணும். சரியா? சரி, இப்போ கிளாஸு சம்முன்னு கொடுத்துட்டேன். அவன் கேட்டிருக்கிறபடி கிளாஸை டிஃபைன் பண்ணுறேன். கிளாஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு கிளாஸுக்கு பேர் சம்முன்னு கொடுத்துட்டேன். கோலன் வைக்கணும். இது சின்டாக்ஸ் வச்சாச்சு. கிளாஸில் 2 ப்ரைவேட் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான் நான் 2 ப்ரைவேட் வேரியபிள்ஸை சாதாரணமாக நம் ஈக்குவல் டு 0, num2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருந்தா இது குளோபல் வேரியபிள்ஸ். இந்த அதாவது பப்ளிக் வேரியபிள்ஸ். இதை எந்த மெத்தடில் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வேரியபிளுக்கு முன்னாடி அண்டர்ஸ்கோர் போட்டிருக்கேன். 2 அண்டர்ஸ்கோர் போட்டதுனால இது வந்து ப்ரைவேட் வேரியபிள்ஸ். 2த்துலேயுமே 0 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அடுத்தது டெஃப் அப்படின்னு ஒரு இனிஷியேட் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த கன்ஸ்ட்ரக்டரில் 2 ஆர்குமெண்ட்டை வாங்குகிறேன் நான். செல்ஃபுங்கிறது டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டு. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு செல்ஃப் அப்படின்னு சொன்னோன்னா ஆப்ஜெக்டில் இருக்கிற அத்தனையும், ஆப்ஜெக்டில் இருக்கிறத நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு. அந்த செல்ஃப் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்டை குறிக்குது. இப்போ நான் n1ல் வாங்குறத அடிஷ்னலாக n1ல் வாங்குறத num1க்கும் n2ல் வாங்குறத num2க்கும் அசைன் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த கிளாஸ் வேரியபிள். அதனால நான் செல்ஃப் டாட் num1ன்னு சொல்லாமல் செல்ஃப் டாட் 2 அண்டர்ஸ்கோர் num1 அப்படின்னு கொடுத்தேன்னா ப்ரைவேட் வேரியபிளை யூஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸில் இருக்கிற ப்ரைவேட் வேரியபிளை இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸில் இருக்கிற ப்ரைவேட் வேரியபிளை இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டெஃப் டிஸ்பிளேயில் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் மட்டும் வாங்குகிறேன். பிரிண்ட்டு செல்ஃப் டாட் num1 ப்ளஸ் செல்ஃப் டாட் num2 ரெண்டையும் ஆட் பண்ணி பிரிண்ட்லேயே டிஸ்பிளே பண்ணிடுறேன். சரி, இப்போ இது இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ். இங்கே 2 லைனு, இந்த 2 மெத்தடு கிளாஸில் இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ். இது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகுமான்னா ஆகாது. கிளாஸோட நேம் சம்மு. இந்த கிளாஸ்ன்ற வேர்டை பார்த்த உடனே இமீடியட்டாக கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா இந்த கிளாஸுக்கு நேராக என்ன லைன் இருக்கோ அதை தேடி தான் வரும். இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற போர்ஷன்ஸை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே வரும். கீழே என்ன சொல்லியிருக்கிறேன்? s ஈக்குவல் டு சம் ஆஃப் 12, 14 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ சம்முங்கிற ஒரு கிளாஸ் இருக்கா அப்படின்னு மேலே போய் செக் பண்ணணும். இருந்தது அப்படின்னா 12ஐயும் 14ஐயும் வாங்குற மாதிரி, அதாவது 2 வேல்யூஸை வாங்குற மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஏன்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற இந்த லைன்லேயே 2 வேல்யூவை பாஸ் பண்ணுறதுனால கன்ஸ்ட்ரக்டர் கம்பல்சரி இருக்கணும். நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுக்குற வேல்யூ கன்ஸ்ட்ரக்டரை தேடி தான் போகும், சாதாரண மெத்தடை தேடி போகாது. மெத்தடுக்கு நேமு நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம். சரியா? கன்ஸ்ட்ரக்டர் நேமு தான் கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் ஒன்றா இருக்கும். நம்ம இங்கே இனிஷியேட்டுன்னு கொடுக்கறதுனால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே போய் இனிஷியலைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கிருந்து எங்கே கண்ட்ரோல் மூவ் ஆகும் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டரை தேடி மூவ் ஆகும். 12 எடுத்துன்னு போய் n1லையும் 14 எடுத்துன்னு வந்து n2லையும் அசைன் பண்ணிக்கும். இது டிஃபால்ட் வேல்யூ. அடுத்தது செல்ஃப் டாட் num1 ஈக்குவல் டு n1. இங்கே வந்த 12 எடுத்து எதுக்கு அசைன் பண்ணிக்கும்? செல்ஃப் அப்படிங்கிறது இந்த இப்போ எஸ்ஸுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு சம்மில் இருக்கிற அத்தனை லைன்ஸும் வந்துட்ருக்கும். அந்த செல்ஃப் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற வேரியபிள் num1 இங்கே கிடையாது, ஆனால் கிளாஸில் இருக்குது. கிளாஸில் எப்படி இருக்குது? ப்ரைவேட் டைப்பில் இருக்குது. அதனால் இங்கே செல்ஃப் டாட் போட்டுட்டு 2 அண்டர்ஸ்கோர் போடுறோம். n1ல் இருக்கிற இங்கே 12 வந்து எதுக்கு அசைன் ஆகிட்டுருக்கோம்? num1க்கு. அடுத்தது அதே போல் num2க்கு என்ன அசைன் ஆகிருக்கும்? 2வது வேல்யூ 14 n2ல் இருக்கு இல்லையா, அந்த n2 num2க்கு அசைன் ஆகிடும். அவ்வளோதான். இந்த 2 லைனையும் முடிச்சாச்சு. இந்த 2 லைனை முடிச்சுட்டு இங்கேருந்து இந்த லைன்லேருந்து கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? மறுபடியும் இங்கேயே வரும். இதுக்கு அடுத்த லைனில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும். அடுத்த லைனில் என்ன இருக்குது? எஸ் டாட் டிஸ்பிளே. நான் சொன்னேன் இந்த கிளாஸில் என்னென்ன டெஃபினிஷன்ஸ் இருக்குதோ அத்தனையும் எஸ்ஸில் இருக்கும்னுட்டு. இப்போ எஸ்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே அப்படின்னு சொல்லும்போது இங்கே டிஸ்பிளே இங்கே டெஃப் டிஸ்பிளேன்னு கொடுத்து செல்ஃப்ன்ற ஒரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை வாங்கி num1ஐயும் num2ஐயும் ஆட் பண்ணுறோம் இல்லையா, இந்த லைன் இங்கே இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் இங்கேயும் 2 இடத்துலையும் எழுத முடியாதுங்கிறதுனால இங்கே எழுதலை நான். இப்போ இதே போல் ஒரு மெத்தடு இங்கே இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் இங்கேருந்து அப்போ இங்கே போகும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ டிஸ்பிளேயில் வந்துட்டு
பிரிண்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி அப்படியே பிரிண்ட் பண்ணும். அப்போ இங்கேருந்து இந்த எங்கே போகும், இந்த செல்ஃப் அப்படிங்கிற அதாவது டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த மெத்தடை தேடி போகும். இங்கே போயிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் எங்கே வரும், இங்கே முடித்த உடனே இதுக்கு அடுத்த லைனுக்கு வரும். அடுத்த லைனில் நம்ம ஏதாவது டெஃபினிஷன் கொடுத்துருக்குமா, எதுவுமே இல்லை, ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும். அப்போ இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், ஒரு கிளாஸில் 2 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளுக்கு கன்ஸ்ட்ரக்டரில் வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணுறோம். இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் 0ன்னு வச்சுருக்கேன். இனிஷியலைஸ் பண்ணால் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ போகும். அதுக்கப்புறம் ஆர்டினரியாக ஒரு மெத்தடு, அந்த மெத்தடில் 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிவிட்டு அவன் கேட்ட கேள்விக்கான பதிலை எழுதி முடிச்சாச்சு. ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட வீடியோ பண்ணுங்கள். என்னோட சேனல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு புக் பேக் கொஷின்ஸோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலில் பைத்தான் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டும் இருக்குது. அதுலேயுமே நான் நிறைய வீடியோஸ் எல்லா கான்செப்ட்டுமே வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். அதையுமே போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.